ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போன வார கதை எதோட முடிந்ததுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ராவணன் குபேரனின் ஐஸ்வர்யங்கள் முதல் புஷ்பக விமானம் வரைக்கும் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிடுறாரு. அனுமன் அடுத்த மாளிகைக்குள்ளே போகிறாரு. அங்கே யானைகள் காவல் இருக்க, மகளிர் கூட்டம் கவரி வீச, தங்க கட்டில் ஒன்றில் அணிகலன்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் போட்டுக்கிட்டு ராவணன் உறக்கத்தில் இருப்பதை அனுமன் பார்க்குறாரு. அந்த நொடியே அவரை அழித்து சிதைக்கணும் அப்படிங்கிற ஆத்திரமும் கோபமும் தான் அனுமன் மனசில் வருது. இதுக்கான நேரம் இது இல்லை அப்படின்னு அவர் கோபத்தை தணிச்சுக்கிறாரு. இதோட தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். அயர்ந்த உறக்கத்தில் அதே சமயம் ராட்சச அமைப்போட உடம்பு ஃபுல்லும் பொன்னும் மணியும் ஜொலிக்க பட்டு உடுத்தி படுத்திருந்த அவரை பார்த்த மாத்திரத்தில் அவர்தான் ராவணன் அப்படிங்கிறது அனுமனுக்கு உறுதியாயிடுச்சு. ராவணனை சுற்றி ஃபுல்லும் பெண்கள் தான். இது கண்டிப்பாக ராவணன் தான், வேறு யாராக இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அனுமனுக்குள் ராவணனை பார்க்க பார்க்க ஆத்திரம் அலைமோத தொடங்குது. தர்மத்தின் சின்னங்களான ராம லக்ஷ்மணனை காட்டில் அலைய விட்டுட்டு அன்னை சீதையை கடத்திட்டு இங்கு ஆனந்தமாக உறங்குகிறாயா, உடம்பு அப்படியே பஞ்சு பஞ்சா பிச்சு போடுற அளவுக்கு ஆத்திரம் வருது அனுமனுக்கு. அப்படியே அந்த மாளிகையை கடந்து இன்னொரு மாளிகைக்குள்ளே போகிறாரு அனுமன். ஒரு மாளிகைனா சாதாரணமாக கல் மண் வச்சு தான் கட்டுவாங்க. ஆனால் இந்த ராவண ராஜ்யத்தில் பச்சை மரகதம், செம்பவளம், ரத்தன கற்களை வச்சு கட்டப்பட்டது போல அனுமனுக்கு தோன்றியது. அங்கங்கே அழகான குளங்கள், அதில் மலர் செடிகள், அதில் ஹம்ச பட்சிகளுக்கு குறைவே கிடையாது. ஒரு அழகிய குளத்தை ஒட்டி இந்திர நீலக்கல் பட்டு தெரிக்கும் அறை ஒன்றில் பஞ்சனை மேல் ஒரு பெண் படுத்திருக்கிறதை அனுமனோட விழிகள் பார்த்தது. இதுவரை அவர் இலங்கையில் பார்த்த பெண்கள் ஒருத்தவங்க கிட்ட கூட நாணமே இருந்தது கிடையாது. ஆனால் இவங்க கிட்ட ஒரு அடக்கம், அமைதி எல்லாமே இருந்தது. இந்த மாளிகையில்தான் மது குடங்களோ இல்லை மாமிச பதார்த்தங்களையோ அனுமனால் பார்க்கவே முடியல. அநேகமாக இவங்க மாதா சீதையாக இருக்குமோ? இருந்தாலுமே இப்படி ஒரு ஆடம்பரமான அரண்மனையில் கவரப்பட்ட துயரமே துளியும் இல்லாமல் மாதாவால் தூங்க முடியுமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்தது. அந்த பெண் புரண்டு படுத்த அந்த பெண்ணின் மறுபக்க தோற்றமும் அந்த கூந்தல் புஷ்பங்களும் அனுமனுக்கு ஒரே கணத்தில் இவங்க சீத்தை இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. வாச மலர்களை, அதிலும் தேர்ந்த சில மலர்களை தான் மங்கள மங்கையர்கள் சூடிக்கொள்வார்கள். காட்டுப்பூவையும் கொடி பூவையும் சூடிக்கொள்வதும் கூந்தலை கட்டாமல் விடுவதும் அரக்க சுபாவங்கள். இந்த பெண் அரக்கர் இனத்தவளே அப்படின்னு அனுமன் ஒரு முடிவுக்கு வந்தார். அப்போ தான் இந்த பெண் ராவணனோட மனைவி மண்டோதரி அப்படிங்கிறது அனுமனுக்கு தெரிய வருது. நல்ல வேளை மாதா சீதை என்று நினச்சி நம்ம ஏமாற பார்த்தோமே அப்படின்னு தனக்கு தானே ஆறுதல் சொல்லி மறுபடியும் அன்னை சீதையை தேடுற வேலையில் தீவிரமாக இறங்குறாரு. யார் யாரோ கண்ணில் படுறாங்க, ஆனால் அன்னை சீதை மட்டும் கண்ணில் தென்படவே இல்லையே. கொடுமையான காட்சிகளை கூட பார்த்து மனம் தளராத அனுமனோட மனசு சோர்வடைய ஆரம்பிக்குது. அன்னை சீதை ஒருவேளை இலங்கையில் இல்லையா? தூரதிருஷ்டி கொண்ட சம்பாதி சொன்னது அன்னை சீதை விஷயத்தில் பொய்யாயிடுச்சா? இல்லாத ஒன்றை எவ்வளவு தேடினாலும் அது கிடைக்காது. நானும் அப்படி தான் இங்கே தேடிக்கிட்டு இருக்கேனா? அன்னை சீதை இங்கு இல்லை அப்படின்னு நான் போய் ராமலக்ஷ்மணன் கிட்ட சொன்னால் அவங்களோட நிலை என்ன? தட்டி கொடுத்த ஜாம்பவான், விடை கொடுத்த சுக்ரீவன், நம்பிக்கை வைத்த வானர வீரர்கள் ஒவ்வொருத்தவங்களும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? ஏமாந்து திரும்புவதற்கா உனக்கு இத்தனை வரங்களை தேவர்கள் வாரி வழங்கினாங்கன்னு கேட்டால் நான் என்ன செய்வது? என்ன இது சோதனை? எது இப்படி என் முன்னாடி அன்னையை ஒளிச்சு வச்சு விளையாடுது? இல்லை, எனக்கு அன்னையை பார்க்கும் பாக்கியமே இல்லையா? அனுமனுக்குள்ளே இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள். அப்படியே இருட்டுக்குள்ளே ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு. அந்த நேரத்தில் தந்தையான வாயுவிலிருந்து தொடங்கி தாய் அஞ்சனை வரை எல்லாருமே நினச்சி பார்க்குறாரு. கடைசியாக ராமர்கிட்ட வந்து அவருடைய நினைவு நிற்கிது. மகேந்திரகிரி மலையில் விஸ்வரூபம் எடுத்து பறக்க தொடங்கினப்ப வானில் தெரிஞ்ச சூரியனை வணங்கிட்டு புறப்பட்டாலும் ராமபிரானிடம் ஒரு வார்த்தை சொல்லி கொள்ளாததும் அவரை வணங்கி ஆசி பெறாமல் வேகம் கொண்டதுதான் பிழையா? இதுதான் இங்கு தடைக்கு காரணமா? அவரிடம் ஆசை கேட்காம இருந்ததுக்கு காரணம் என்ன? ஆர்வ கோளாறா இல்லை கர்வமா? யாரால் நெஞ்சில் அமைதி உண்டாச்சோ, யாரால் தன்னோட வானர இனத்தோட சோகம் நீங்குச்சோ அவரோட வீரத்தை விடவா என்னோட வீரம் பெரியது என்று எனக்கே தெரியாமல் நினச்சிட்டேனோ? உண்மையிலே நான் யார்? என்னோட வேலை இங்கு என்ன? என்னோட வேலைக்கு வெற்றி உண்டா? ராமகாரியமாக
ஒரு அரக்கனே ஒரு செயல் செய்தால் வெற்றி உண்டாகும். இனியும் இப்படி பல பல குழப்பத்தோடு இருக்கிறது எந்தவித அர்த்தமும் இல்லை. நெஞ்சுக்கு இதமான ராமநாமம் அதை சொல்லுவோம், எல்லாமே அடங்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. ராம் ராம் ஜெய ராம் ராம் அப்படின்னு அனுமன் தனக்குள் முட்டி மோதி கடைசியில் அடைக்கலம் புகுந்தது ராமநாமத்திடம்தான். கண்ணில் அப்படியே தாரை தாரையாக கண்ணீர் பெருக உள்ளம் நெகிழ்ந்த ராம் ராம் என்ற அவர் ஜெபித்த ராமநாமம் விண்ணில் சென்று முட்டியதோ என்னமோ. வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிர்ந்து அந்த இலங்கை மாநகரத்தில் ஒரு பாகத்தில் விழுந்தது. அதை பார்த்த அனுமனோட கண்களுக்கு விதவிதமான விருட்சகங்கள் கொண்ட ஒரு வனக்கூட்டம் தெரிஞ்சது. இதை நம்ம எப்படி பார்க்காம விட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த வார கதை இதோட முடிந்தது. இனி வர்ற வாரங்களில் அனுமன் சீதையை பார்த்தாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.